ஒரு உறுதிமொழி அல்லாஹ் எடுக்கிறான். எவர்கள் மூசா நபிகிட்ட எடுக்கிறான் அல்லாஹ். எவர்கள் எழுத படிக்க தெரியாத நபி ஆகிய நம் தூதரை பின்பற்றுகிறார்கள். உம்மி நபி ஒரு ஆள் நான் அனுப்புவேன், அவரை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சிலும் அவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். தௌராத்திலும் இஞ்சிலும் அவங்களை பத்தி நான் எழுதப்பட்டிருப்பதை அவங்க பார்ப்பாங்க. அவர்கள் நன்மையான காரியங்கள் செய்யுமாறு அவர் ஏவுவார். அவர் நல்ல காரியங்களை உங்களை ஏவுவார், பாவமான காரியங்களில் இருந்து விலக்குவார், பாவம் செய்வதிலிருந்து உங்களை விலக்குவார். தூய்மையான ஆகாரங்களை அவர்களுக்கு ஆக்குவார், கெட்டவற்றை அவர்களுக்கு தடுத்து விடுவார். அவர்களுடைய பலுவான சுமைகளையும் அவர்கள் மீது இருந்த விலங்குகளையும் கடினமான கட்டளைகளையும் இறக்கி விடுவார். இதெல்லாம் அவங்க செய்வார். அதுக்கப்புறம் தான் மெயின் மேட்டர் உறுதிமொழி எடுக்கிறான். எனவே அவர்கள் அவரை மெய்யாகவே நம்பி, யார் அவரை ஈமான் கொண்டு அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவி செய்து, உதவினா என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோத்துக்கெல்லாம் வருவாங்க, நீங்களாம் சாப்பாடு போட்டு நல்லபடியாக கவனிச்சிங்க, பெரிய செல்வந்தர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி எந்த விஷயத்தில் உதவி, அதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம், அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வேலை. அப்ப உதவியும் செய்து அவருடன் அருளப்பட்டிருக்கும் ஒளியான இந்த வேதத்தையும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். இப்ப இந்த வாக்குறுதியை நீ நிறைவேற்று. நான் மூசாவுக்கு கொடுத்தல வாக்குறுதி, உன் ஆளுகளை நான் அருள் செய்வேன்ட்டு, அந்த வாக்குறுதி நான் நிறைவேற்றுறேங்க. இப்ப இந்த வாக்குறுதி தான் 2வது அத்தியாயம் 40வது வசனத்துல அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான். இந்த வாக்குறுதி நீங்க வாங்க, முதல்ல மதீனாவுக்கு வந்திருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நீங்க ஏத்துக்குங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட நீங்க துவா செய்யறத பத்தி நினைச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இப்ப இதே விஷயம் பைபிள்ல அப்படியே பார்க்கலாம். அதாவது பழைய ஏற்பாட்டுல உபாகமம் 18வது அதிகாரத்துல 15 - 19 வரைக்கும் வசனம். அதுதான் 2வது அத்தியாயம் 40வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான், யா பனி இஸ்ராயீல் நான் உங்கள்கிட்ட எடுத்த உடன்படிக்கை நீங்க நினைச்சு பாருங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஆமா ஆமா விளங்கிருச்சு, அவங்க விளங்குனதுக்கு சான்று இருக்கு, விளங்குனதுக்கு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அவங்க ஒன்றும் தெரியாதவங்களாம் இல்லை, பின்னாடி ஹதீஸ் இருக்கு, அதை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குவேன். அப்ப என்ன பண்றாங்க இந்த இடத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உனக்காக உன் நடுவே உன் சகோதரர்களிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. யார் பேசுறா, மூசா நபி சமூகம். அதாவது ஜிஹாது செய்ய சொன்னாங்க, நிராகரிச்சிட்டாங்க. இப்போ 40 வருஷத்துக்கு என்ன பண்ண முடியாது, மறுபடியும் செகண்ட் ஆப்ஷன் கிடையாது, செகண்ட் அட்டெம்ப்ட் கிடையாது. எல்லாம் கோச்சிக்கிட்டான், நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டான். அல்லாஹ்வுடைய பாருங்க, அந்த அல்லம் சூரல வருது, கோபத்துக்குள்ளானவர் அப்படின்ட்டு. எந்த கோபம், தொழுவ மாட்டேன்னாங்களா, தொழுதாங்க, நோன்பு வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க, ஆனா எதை புறக்கணிச்சிட்டாங்க, ஜிஹாதை புறக்கணிச்சிட்டாங்க. இந்த இடத்துல அல்லாஹ் கோபம் வந்துருச்சு. அப்ப அந்த அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், உன் கோபத்திற்கு ஆளானவர் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது, கோபத்துக்குள்ளானவங்க யாரு அப்படின்னு கேட்டா யூதர்கள் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல மூசா நபி உபதேசம் பண்றாரு. உபாகமம் 18வது அதிகாரம் 15 - 19 வரைக்கும் பழைய ஏற்பாடு. உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போலவே ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் மத்தியில் உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னது சரியே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு சொல்லுவார், என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கூடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன், அவர் பேச்ச கேட்காதவனை நான் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, இந்த இடத்துல அல்லாஹ் மூசா நபிகிட்ட சொல்றான். இப்போ இந்த வார்த்தை தான் குரான்ல 7வது அத்தியாயத்தில் 157வது வசனம் பாருங்க. குரானும் தௌராத்தும் எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க. அல்லாஹ் சொல்றான்ல, உண்மைப்படுத்தக்கூடிய வேதம் அப்படின்ட்டு துளியும் பெசகாம அப்படியே மேட்ச் ஆகுது. 57 7வது 107 157 உபாகமம் 18 18 18 19 சேம் ஒரே வாயிலிருந்து வந்தது, அப்படி மேட்ச் ஆகுதோ அப்படியே இருக்கு, ஒரே ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு பாருங்க. இது இந்த இடத்துல சொல்லுங்க ரசூல்லா, அது எல்லாரும் கரெக்டாக விளங்க கொடுத்துறாங்க. இவங்க தான் மறுக்கிறாங்களே இந்த தீர்க்கதரிசி நான் இல்லைங்கிறது.
இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ வேலை கொடுக்கப்பட்டுச்சு, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இவங்களுடைய தூதர் மூலமா கொடுக்கப்பட்ட வேலையை என்ன பண்ணிட்டாங்க, செய்ய மாட்டேன்ட்டாங்க. செகண்ட் ஆப்ஷன் இல்ல, 40 வருஷத்துக்கு பேண்டு. இப்போ மூசா நபி என்ன பண்றாங்க, ஆல்டர்னேட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னங்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்றான், முகமது வர்ற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் அருள், என்னுடைய அருள்ல நீங்க மறுபடியும் வர்றதுக்கு ஆப்ஷன் கிடையாது. இதே பனி இஸ்ராயல்ல போனீங்கன்னா கூட, பனி இஸ்ராயல்ல கூட இதே வரும், அசாயி ரப்புக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதும் உங்கள் மீது உங்கள் இறைவன் அருள் புரிய தயாராக இருக்கிறான், ஆனா கண்டிஷன் என்ன, குர்ஆனை ஃபாலோ பண்ணுங்க. அப்ப இது சொல்றாங்க. இப்ப இதுக்கு இது ஒரு மேட்டர் ஆச்சா? இப்ப